ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது இம்சோஃபயன். நான் உங்கள் கிம்ஸ்லவ். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட இந்த டே பார்ட் 5, அதாவது ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி ரிலேட்டடான ஒரு சில இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணோம். உங்களுக்கு எஃப்எஃப் மட்டும் தான் கேட்கணும், நீ தேவையில்லாமல் பேசுகிறதெல்லாம் கேட்க முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் இந்த வீடியோ, அதாவது எஃப்எஃப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைமிங்கை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக எஃப்எஃப்பை பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நான் இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறப்போவே சொல்லியிருப்பேன், இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. ஒருத்தவங்களோட லைஃப்பில் ரியலாக நடந்த ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க பெர்மிஷனோடு நான் க்ரியேட் பண்ணது தான் இந்த 5 ஷார்ட். ஆக்சுவலி இதில் ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்டில் வந்த ஸ்டோரி மட்டும்தான் அவங்களோடது, மீதியெல்லாம் என்னோடய ஓன் இமேஜினேஷன் தான். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நெல்லு வேர்ல்டு சேனலோட அட்மின் முனிமா. அவளோட நேம் அவள் இப்படி தான் மென்ஷன் பண்ண சொன்னான். இது அவளோட ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் ஷார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அட் அ டைமில் 2 குழந்தை பிறந்தது, அவங்க மதர் அந்த குழந்தைய விட்டுட்டு போனது, அதுக்கப்புறம் அவங்க அடாப்ட் பண்ணி கொடுத்தது, இது எல்லாமே உண்மை தான். பட் இப்போ வரைக்கும் அந்த பையனை அவள் திரும்ப பார்க்கல. அண்ட் அதுக்கப்புறம் அவளோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே உண்மை தான். அந்த ப்ராப்ளம், அந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இது எல்லாமே ரியலாகவே நடந்துச்சு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸை என்னோடய ஃப்ரெண்டு ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. அதெல்லாம் கேட்குறப்போ கஷ்டமாக இருந்தது. என்னால் ரியல் லைஃப்பில் ஜேகே மாதிரி ஒரு நல்ல பையனாக பார்த்து கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அட்லீஸ்ட் அவள் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு ஸ்டோரியாக என்னால் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்போ ஐ ஃபீல் ஹாப்பி. அதுக்காக தான் நான் இந்த ஸ்டோரியை நான் க்ரியேட் பண்ணேன். இதில் ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்டில் அந்த செகண்ட் அலைன்ஸ் பார்த்த வரைக்கும் தான் உண்மை. அதுக்கப்புறம் அந்த அலைன்ஸை அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அவளோட ஹையர் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கா. இப்போ என் பிள்ளை ஹாப்பியாக தாங்க இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு பேஸாக இருந்தது என்னோடய ஃப்ரெண்டு. தம்ப்நெயில் கிரெடிட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட் ஜேகே சிவானுக்கு தான் போகணும். நான் கேட்ட உடனே அதுதான் எனக்காக தம்ப்நெயில் ரெடி பண்ணி கொடுத்துச்சு. அண்ட் இந்த ஸ்டோரியில் வந்த எல்லா கேரக்டருமே என்னோடய லைஃப்பில் ரியலாக இருக்க கேரக்டர்ஸ். ஒவ்வொருத்தரோட கேரக்டரை இன்ஸ்பிரேஷ்னலாக எடுத்து தான் அவங்கள நான் இந்த எஃப்எஃப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் ஒயனோட கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஃப்ரெண்டோட கேரக்டர். அதே மாதிரி ஜேகேவோட கேரக்டரில் ஜேகே சியான், ஜிமினோட கேரக்டர் ஷின் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட கேரக்டரை பேஸ் பண்ணி கொண்டு வந்தேன். அண்ட் அதில் யூஸ் பண்ண மின்ஷிங்கிற கேரக்டர், அவளோட பேருமே மின்ஷி தான். தென் அதில் யான், ஷின், ரோஷினி, இவங்க எல்லாருமே நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்களோட கேரக்டர் இன்ஸ்பிரேஷனலாக வச்சு தான் இதில் கேரக்டர்ஸ் எல்லாம் நான் டிசைன் பண்ணேன். அண்டு தேவோட கேரக்டர் என் ஃப்ரெண்ட் டஸ்கி ரோஸை வச்சு இமேஜின் பண்ணேன். அண்ட் ஃபைனலி பிரியாவோட கேரக்டர், இந்த ரிதமோட கேரக்டரை நான் அப்படியே அதில் இன்ஃப்யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதை நான் இப்போது மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் ஸ்டில் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் பேசணுன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆல்ரெடி பாதி பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி கலப்பலாமா? லாஸ்ட் எபிசோடில் அவங்க ஜேகேவும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆமாம், இது எல்லாத்துக்கும் காரணம் உன் தங்கச்சி தான். அவள் போட்ட பிளான் படி தான் எல்லாமே நடந்துச்சு. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் ஆரம்பத்துலேயே தடுத்து நிறுத்தியிருப்பேன்ல. என்ன நீ ஃப்ரெண்டாக நினச்சிருந்தா சொல்லியிருப்ப ஜேகே. ஆனால் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல. அப்படி இல்லை தேவம். ஆண்டா ஜேகே, எதுவும் சொல்லாது. எனக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லை, வருத்தம் தான். நீ இதை முதலையே சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் நான் வர விட்டுருக்க மாட்டேன். அதனால் ஜிமன் கிட்ட ஷேர் பண்ண முடியுது, ஆனால் என்கிட்ட சொல்ல முடியலல்ல. அதை நினச்சி தான் சின்ன வருத்தம். நீ யோசிச்சு பாரு, ஒரு வேளை நான் மைனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது தெரிஞ்சிருந்தா என்னால் நிம்மதியாக இருந்திருக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? கில்ட்டில் தினம் செத்துக்கிட்டு இருந்திருப்ப ஜேகே. நல்ல வேலை உன் தங்கச்சி அன்றைக்கி பேசினதுனால எல்லாம் உண்மையும் தெரிய வந்தது. இப்போது கல்யாணத்தை நிறுத்தியாச்சு. நீ ஆசைப்பட்ட எனக்கு நீ கல்யாணம் பண்ணிட்ட. இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இதுக்கப்புறம் தேவையில்லாமல் பைத்தியக்கார மாதிரி எதுவும் யோசிக்காமல் உன்னோட லைஃப்பை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுற வழியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அங்கேருந்து போயிடுறான். ஜேகே போகிற தேவங்கே பார்த்துட்டு எனக்காக எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனால் இப்போ கூட எனக்கு என்னோடய ஃபீலிங்ஸை நினச்சா தான் பயமாக இருக்குது.
அவள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு என்னால் யோசிக்கவே முடியல. அப்படிங்கிற மாதிரி குழப்பத்திலே ஜேகேவும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ நேராக அவனோட ரூமுக்கு தான் வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா தேவங்க ஜிம்மனும் சேர்ந்து அந்த ரூமை டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே அதை பார்த்துட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாடா புது மாப்பிள்ள, பார்த்தா தெரியல செவர் டெக்கரேஷன். அந்த கருமத்தை எதுக்கடா ரூமில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய், உனக்கு என்ன மண்டையில் அடிப்பட்டு எதையாவது மறந்துட்டியா என்ன? இன்னைக்கு தானே அவருக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. அப்போ நைட்டு வெட்டிங் நைட்டில் அதான் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேய், அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போகிறேன்டா. ஏண்டா நடந்த கல்யாணத்துக்கு வெட்டிங் நைட் ஒரு கேடா? டேய், இப்போ என்ன பிரச்சனைன்னு இந்த மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்க? தேவம், அவன் தான் லூசத்தனமும் பண்ணிக்கிட்டு இருக்கானா, நீயும் ஏன்டா புரிஞ்சுக்காம பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு உங்களால் யோசிக்க முடியல. அவசரமாக பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுங்க. இப்போ என்னடானா வெட்டிங் நைட் ஆகுது இதுன்னு ஏற்பாடு பண்ணுறீங்க. அவள் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு யோசிக்கல. அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சதும் ஒன்று, இப்போ கல்யாணம் பண்ணது என்ன? அவளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு ஒருத்தர் கூட யோசிக்க மாட்டீங்கல்ல. உங்களை முதல்ல யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? நான் கேட்டேனா? அப்படிங்கிற மாதிரி ஜேகே கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ நீ கேட்கலடா, ஆனால் வேற ஒரு ஆள் ஆர்டர் பண்ணாங்க, அதனால தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறான். யாருடா? யார் சொன்னா? எங்கள் அம்மாவா? இல்லை, பாசமலருங்க தான். ஏண்டா, அவங்க தான் சின்ன பொண்ணு, அறிவில்லை சொல்லுவாங்க, அதை நீங்களும் செய்வீங்களா? ஆமாம், சின்ன பொண்ணுங்க, அப்படியே வாயில் வரல வச்சா கூட கறிக்க தெரியாது. மொத்த பிளானையும் போட்டு எல்லாத்தையும் நடத்தி முடிச்சதே அதுங்க ரெண்டும். நீ என்ன வேணா சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவங்க 2 பேரையும் சின்ன பிள்ளைங்கன்னு மட்டும் சொல்லாத, என்னால் ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு ஜிம்மன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ரூம்குள்ளே பிரியாவும் மின்சியும் கையில் ஃப்ரூட் பாஸ்கெட்டோடு வராங்க. என்ன பாஸ், எல்லா டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டுகிட்டே வரா. வந்து இங்கே ஜேகேவை பார்த்துட்டு, ஹலோ மாப்பிள்ள சார், எங்கேருந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களை நாங்கள் உள்ளே போகவே சொல்லலையே. பிரியா, என்ன போயிட்டு கருத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் இப்போ தேவைதான்? நான் கேட்டேன் ஒன்று. ப்ரோ, இதெல்லாம் நீ கேட்டு பண்ணுறதில்ல, பெரியவங்க சொல்லி பண்ணுறது. உனக்கு கல்யாணம் ஆன உடனே அம்மா போய் பெரியவங்க எல்லாரையும் கேட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதான் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுச்சு. குடும்பத்துக்கு வாரிசு வேணும்ல ப்ரோ. நியாயமாக பார்த்தா இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு நீ உன் பாசமலர்களை பாராட்டணும். அதை விட்டுட்டு இப்படி திட்டிக்கிட்டு இருக்க. ஆமாம், அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானடா ஜேகே. எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தங்கச்சி இல்லை, நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா ஜிம்னா? ஆமாம் பிரியா, உன்ன மாதிரி ஒரு தங்கச்சியெல்லாம் எனக்கு கிடச்சிருந்தா நான்லாம் இந்நேரத்துக்கு எத்தனையோ கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் பேசிகிட்டு இருக்கான். இப்போ பிரியா, நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நான் பிரித்து விட்டுருப்பேனே. அதுவும் சரிதான், ஒரு நிமிஷம் இதை பற்றி நல்லதாக பேசி விடுதா பாரு, சைத்தான் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கான். உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். அத்தாடி, பாம்புக்காது போலயே வாய் தொடர்ந்து பேசினாதான் கண்டுபிடிக்கிறான்னா மனசில் நினைக்கிறதையும் கண்டுபிடிக்கிறான். சரியான மந்திரவாதி தான் போல. வந்து இந்த குடும்பத்தில் மாட்டிக்கிட்டு இவனுக்கு ஃப்ரெண்டாக பழகின பாவத்துக்கு நான் இன்னும் எதெல்லாம் அனுபவிக்க போகிறான்னு தெரியலை. சரி சரி ஜிம்மன், தேவம் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அங்கேருந்து போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் அவங்களும் டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஜேகே அங்கே நிற்கவே இல்லை, அங்கேருந்து குடுக்கணும்னு ஓடிடுறான். இப்போ பிரியா வந்துட்டு வயனுக்கு மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்கான். வயன் பிரியா கிட்ட, ஆமாம் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே, எப்படியும் பேசி என்னென்னமோ பண்ணி அண்ணாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் ஜேகே கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறது எனக்கு தெரியல. அவன் இப்போ வரைக்கும் ஸ்டபனாக அவனோட லவ்வை என்கிட்ட சொல்லாமல் இருக்கான். அட நீங்கள் வேற வயன், அவன் உங்ககிட்ட லவ்வை சொல்லாமல் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அதையும் தாண்டி அவன் உங்களுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இருந்தான். கேட்டால் உங்களோட ஒப்பீனியனை கேட்காம கல்யாணம் பண்ணிட்டானா. அதை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கான் தெரியுமா. தள்ள வலியாக இருக்கு அவனோட. சத்தியமாக என்னால் முடியல. வர்ற கோவத்துக்கு அண்ணனை கூட பார்க்காம நான் அரை கொடுக்கலாம் போல இருக்கு. ஐயோ பாவம் பாவம் பிரியா. ஓ, கல்யாணம் ஆன உடனே உங்கள் புருஷன் மேலே பாசமா? ஏன் அண்ணனை நான் கேட்கக்கூடாதா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன மேடம் வெக்கம்லாம் படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
இல்லையே, இவ்வளோ நாள் நான் பார்த்த வயனுக்கும் இப்போ நான் பார்க்குற வயனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கே. ஆமாம் வயன், 1000 நடந்துக்கிட்டோம். ஆனால் நான் சொன்ன ஒரே நாளில் எப்படி இப்படி ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சு தெரியல. சத்தியமாக கேட்டால் அதுக்கான பதில் எனக்குமே தெரியல. ஆனால் அந்த டைரியை படித்து பார்த்ததுக்கப்புறம், ஆனால் என்னை எவ்வளோ லவ் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் நான் யோசித்தேன், அவன் என் லைஃப்பில் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு. ஒரு வேளை ஆல்ரெடி அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசில் ஓரமாக இருந்திருக்குமோ என்னமோ. தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. லிட்ரலி எனக்கே நான் பண்ணுறது க்ரேஸியாக தான் தோணுது. எந்த பொண்ணு பண்ணுவா சொல்லு? நாளைக்கு காலையில் கல்யாணம்னு இருக்கப்போ உன் அண்ணனோட ப்ரப்போசலை பற்றி நீ என்கிட்ட சொல்லும்போது நியாயமாக பார்த்துருந்தா நான் உன்னை திட்டிருக்கணும். ஆனால் நான் அதை படிச்சுட்டு உன் அண்ணனோட லவ்வை அவன் சொல்லாமே அக்செப்ட் பண்ணியிருக்கேன். லிட்ரலி எனக்கு இப்போ நினச்சா கூட என்ன பைத்தியக்காரத்தனம் நான் பண்ணியிருக்கேன்னு தோணுது. ஆனால் பரவாயில்ல, அதுக்கெல்லாம் ரீசன் ஜேகேன்னு நினைக்கிறப்போ எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆஹா, என்ன ஒரே லவ் டைலாக்ஸ் தான் வருது வயன். ரொம்ப ஃபாலோ ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் ஜேகேக்கும் பர்ஃபெக்ட் மேட்சாக தான் இருக்கும். ஏன்னா அவனும் அப்படித்தான். அவங்க நினச்சிட்டு அப்பப்போ பொழுமுவான் பாருங்க, கடவுளே. அதெல்லாம் கேட்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணேன். பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுத்ததுக்கு பிறனா நான் நினச்சது நடந்துருச்சு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் என் அண்ணாவும் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்களா? அது போதும். ஆனால் அது மட்டும் போதும்னு சொல்ல முடியாது. சீக்கிரமாக அவங்களோட இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி எனக்கு ஒரு மருமகனையோ இல்லை மருமகளையோ பெற்று கொடுத்துருங்க. அவங்கள வளர்த்துக்கிட்டு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறேன். ஏய், என்ன பேசுகிற நீ? அட, இதில் என்ன இருக்குது? நான் உங்களோட நாத்தனார் தானே அண்ணியாரே. இதெல்லாம் நியாயமாக கேட்க வேண்டியது தானே? நம்ம என்ன அப்படியா பழகிருக்கோம்? ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழகுறோம். அப்போ நான் கேட்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? அதெல்லாம் இல்லை. ஆனால் அதெல்லாம் அவங்க அண்ணா கிட்ட தானே கேட்கணும். அவன்கிட்ட என்னால் போய் டைரெக்டாக கேட்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம். என் அண்ணன் இன்னும் என்னமோ ப்ரீகேஜி குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறான் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் அவனுக்கு குழந்தைங்க பிறந்தா அதை நான் வளர்த்தாலாவது நான் வளர்ந்துட்டேன்னு அவன் நம்புறானா பார்க்கலாம். அதனால் கூடிய சீக்கிரம் எனக்கு அழகாக பேபி பெற்று கொடுத்துங்க. உங்களுக்கு கஷ்டமே வேண்டாம், நீங்கள் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு சுற்றுங்க. குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன். எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய கம்பெனின்னு கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்போ மேடம் கடைசி வரைக்கும் இப்படியே சுற்றுறதா உத்தேசமா என்ன? உன்னோட லைஃப்பில் இந்த லவ் மேரேஜ் அதெல்லாம் இருக்காதா என்ன? ஆமாம், உன் அண்ணனோட லவ்வை சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கியே. உன் லைஃப்பில் லவ்னு யாரும் கிடையாதா என்ன? அப்படி இருந்தா அது யாருன்னு சொல்லு, எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிற அந்த பையன் யாருன்னு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அது நீ இழுக்கிறத பார்த்தா யாரோ இருக்காங்க போலையே அப்படின்னு அவ கேட்குறப்போ பிரியா கண்ணு முன்னாடி டக்குன்னு ஒரு ஆள் ஃப்ளாஷ் ஆகுறாங்க. அவள் ஃபேஸில் குட்டியாக ஒரு ஸ்மைல் வருது. பிரியா சிரிக்கிறத பார்த்துட்டு வயன், என்ன சிரிப்பெல்லாம் வருது? இந்த சிரிப்பெல்லாம் பார்த்தா என்னமோ வெக்கப்படுற மாதிரி இருக்கே. அப்போ யாரோ இருக்காங்க தானே? வயன், அப்பெல்லாம் யாரும் இல்லை. இல்லை, போய் சொல்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் யாரோ இருக்காங்க. யாரு? அது ஒருத்தர் இருக்காரு. நிறைய பேர் ஃப்ளர்ட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்ன ப்ளஷ் ஆக வச்சதுன்னா ஒருத்தர் இருக்காரு. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த லவ் க்ரஷ்ஷு இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. முதல்ல பொண்ணுங்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணது கிடையாது. என் அண்ணா கூட இருந்து லிட்ரலி அவனோட கேரக்டர் தான் எனக்கும். ஆனால் என்ன சொல்லு, அதெல்லாம் கேட்காத வயன்.
நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு பிரியா அங்கேருந்து ஓடிடுறா. வயன் போகிற பிரியாவை பற்றி சிரிச்சுட்டு ஏதோ இருக்கு, ஆனால் நல்லா மழுப்புறா, அது மட்டும் தெரியுது. மற்ற டைமில் வாய் பேச முடிகிற இவளால் இந்த விஷயத்த வாய் தொடர்ந்து பேச முடியுதா பாரு. நல்லா மழுப்பிட்டு ஓடிட்டான். ஒருவேளை இதுதான் வெக்கம் போல, நமக்கு அது எந்த காலத்தில் வருமோ அப்படிங்கிற மாதிரி வயன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. பிரியா வயனை கூப்பிட்டு வந்து ஜேகேவோட ரூமில் விட்டுட்டு, நான் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் வேணும். 10 monthஸில் இந்த வீட்டில் குழந்தை தான் கேட்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்நியாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. வயன் போகிற பிரியாவை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஒரு 10 minutes கழிச்சு தான் ஜேகே அந்த ரூம்குள்ளே போகிறான். வயன் சைலண்டாக பெட்டில் உட்காந்துருக்கா. ஜேகே வயனை பார்த்துட்டு அவகிட்ட போய், வயன் சொல்லு ஜேகே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வயன். இப்போ வயன் எக்ஸைட் ஆகுறா. இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஜேகே நம்மக்கிட்ட கன்ஃபஸ் பண்ண போகிறான்னு வயனுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அப்போ ஜேகே, ஐம் சாரி வயன். எதுக்கு ஜேகே? எல்லாரும் சொன்னாங்கன்றக்காக உன்னோட ஒப்பீனியன் கூட கேட்காம நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் வயன். எனக்கு தெரியும் உனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஐம் சாரி, உனக்கு தேவங்க தான் பிடிச்சிருந்தது. நான் தேவையில்லாமல் குறுக்க வந்தது என் தப்பு தான் வயன். ஆனால் என் வீட்டாளங்களும் உன்னோட அம்மாவை ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான், இது எல்லாத்துக்கும் மேலே பிரியா என்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் அக்செப்ட் பண்ணேன். மற்றபடி எனக்கு உன்னோட டெசிஷனுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதுல விருப்பமே இல்லை வயன். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா தேவங்க வந்திருப்பான். நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ தேவங்க மேரேஜ் பண்ணியிருக்கலாம். அது என்னால் தான் நடக்காமல் போச்சுல்ல. எனக்கு கில்ட்டாக இருக்கு வயன். ஐம் சாரி. அண்ட் இது அப்படின்ட்டு அவள் கையில் ஒரு என்வலப் கொடுக்குறான். வயன் ஜேகே தங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்திருப்பா. இப்போ அவன் சொன்னது எல்லாத்தையும் கேட்டு அவளுக்கு ஃபேஸ் ரொம்ப டல்லாகுது. இப்போ அந்த என்வலப்பை வாங்குறா. இது என்னது அப்படின்னு கேட்குறா. அப்போ ஜேகே, பிரித்து பாரு வயன் அப்படின்னு சொல்கிறான். வயனும் அதை பிரித்து பார்க்குறா. பார்த்தா டிவோர்ஸ் பேப்பர்ஸு. வயனுக்கு எட்டியே விழுந்த மாதிரி இருக்கு. டிவோர்ஸ் பேப்பர்ஸா? ஆமாம் வயன், உனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு 6 months போகட்டும், ஏன்னா இப்போ தான் நமக்கு மேரேஜ் ஆகியிருக்கு. உடனே டைவர்ஸ் பண்ணால் அது செல்லாத வயன். ஒரு 6 months நீ வெயிட் பண்ணனா கண்டிப்பாக இதை நான் என்னோடய லாயரை வச்சு சீக்கிரம் மூவ் பண்ணி அவனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி தேவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். தேவங்கிட்ட நான் பேசுகிறேன், எல்லாரையும் நான் கன்வின்ஸ் பண்ணுறேன் வயன். நான் ஆல்ரெடி பேப்பர்ஸில் சைன் பண்ணிட்டேன், நீயும் பண்ணிட்டேன்னா இதை ப்ரொசீட் பண்ணிடலாம். 6 months வரைக்கும் நீ இங்கே இருந்தாலும் சரி, இல்லை நீ உன் விருப்ப போல் இருவயன், நான் உன்னை எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேகே வாயை மூடலை. வயன் ஜேகே கணத்தில் பல்லார்னு அடி கொடுக்குறான். லிட்ரலி வயன் ஜேகேவை அடிக்கிறத நிறுத்தவே இல்லை. ஒரு 4-5 ஸ்லாப் கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் காம் ஆகுறான். ஜேகே அவன் கணத்தில் கையை வச்சுட்டு வயனை பார்க்குறான். வயன், ஐம் சாரி வயன், நீ என் மேலே எந்த அளவுக்கு கோபமாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது. நீ இந்த அளவுக்கு என்னை அடிக்கிறேன்னா அப்போது உனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். திரும்பவும் வயனுக்கு கோபம் வருது. இப்போ பாரபட்சமே பார்க்காம இன்னும் 4-5 கொடுக்குறா. ஜேகே ஒன்றுமே பண்ணாமல் சைலண்ட்டாக அவள் அடிக்கிறத வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கான். வயன் அவள் கை வலிக்கிற வரைக்கும் ஜேகேவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம், லூசாடா நீ, லூசா இல்லை லூசு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? டைவர்ஸ் பேப்பர்ஸ் கொடுக்குறானா? டைவர்ஸ் பேப்பர் நான் உன்கிட்ட கேட்டேனா? இல்லை வயன், வாயை மூடு. உன்கிட்ட நான் சொன்னேடாடா இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேனா? உன்கிட்ட நான் வந்து டைவர்ஸ் கேட்டேனா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஜேகே கன்ஃபியூஸ் தான் வயனை பார்த்துட்டு இருக்கான்.
இப்போ கூட நீ திருந்தல. இவ்வளோ நாள் தான் மனசுல இருந்த எண்ணத்தை எல்லாத்தையும் மறைச்சு வச்சிட்டு இருந்த. ஆனா இவ்வளோ தூரம் நடந்து இப்போ உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உன் பொண்டாட்டிங்கிற உரிமையோட நின்றுட்டு இருக்க. இப்பவும் உன் மனசுல இருக்க எண்ணத்தை சொல்ல மாட்டல. இப்பவும் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்க தானே ட்ரை பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜேகே கன்ஃபியூஸ்டா தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். வயன், நீ என்ன வயன் சொல்ல வர அப்படின்னு கேட்குறான். அப்போ வயன் பிரியா அவகிட்ட கொடுத்த டைரி எடுத்து காட்டுறா. ஜேகேக்கு அதை பார்த்த உடனே ஐஸ் வைட் ஆகுது. வயன், இந்த டைரி உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்குறான். பிரியா கொண்டு வந்து கொடுத்தாளா? அவ ஏதாவது பேசினாளா? அதனால தான் நீ இப்போ அமைதியா இருக்கியா வயன்? வயன், பிரியா என் மேல இருக்க ஏதோ ஒரு பாசத்தினால இதை பண்ணிட்டா. இதெல்லாம் விட்டுரு வயன். நீ தயவு செஞ்சு என்னை தப்பாக எடுத்துக்காத. நான் இதை சொல்லாமல் இருந்தது என் தப்பு தான். பட் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நான் எப்போவுமே மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் வயன். உனக்கு தேவங்க தான் பிடிச்சிருக்கு. நீ உன்னால் ஏற்றுக்க முடியல நான் உன்னை லவ் பண்ணி அதை உன்கிட்ட இருந்து மறைச்சதை நீ இந்த டைரியை வச்சு கண்டுபிடிச்சிட்ட. உனக்கு என் மேலே எந்த அளவுக்கு கோவம் இருக்கும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஐம் சாரி வயன். நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன் வயன். நீ கண்டிப்பாக தேவங்களோட சேர்ந்து ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழலாம் வயன் அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் கண்ணத்தில் சப்பு சப்புன்னு அற விழுகுது. திருந்த மாட்டல, திருந்தவே மாட்டேன். ஒன்று போய் லவ் பண்ண பாரு, என் புத்திய சிறப்பாக அடிச்சுக்கணும் அப்படிங்கிறான். இவ்வளோ நேரம் கல் மாதிரி நின்றுட்டு இருந்த ஜேகே ஒரு மாதிரி ஷாக் ரியாக்ஷனோட வயனை பார்க்குறான். என்ன லவ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வயன், ஆமாட்டா பைத்தியக்காரான், உன் தங்கச்சி நேற்று நைட்டு தான் வந்து எல்லாத்தையும் சொன்னான். இந்த டைரியை காமிச்சா எந்த அளவுக்கு என்னை உருகி உருகி லவ் பண்ணுனதை இந்த டைரியை படிக்கிறப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. சின்ன வயசுலேருந்து என் கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து செஞ்சவன்டா நீ. உனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். உன்கிட்ட எல்லாத்தையும் என்னால் ஓப்பனாக ஷேர் பண்ண முடியும்னு உனக்கு தெரியும். நீயும் அதே மாதிரி தான் இருந்த. எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ல முடிஞ்ச உன்னால உன் மனசுல என் மேலே வச்சிருந்த காதலை மட்டும் எதால சொல்ல முடியாமல் போச்சு ஜேகே. ஒரு தடவை நீ வாங்கி திறந்து சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? நான் முதல் டைம் ஒருத்தனை லவ் பண்ணேன்னு வந்து கூட உன்கிட்ட தானே நான் சொன்னேன். அப்போவே வாயை திறந்து இல்லை வயன் நான் உன்னை லவ் பண்ணுறேடி, உனக்கு புரியலையா? எவனோ ஒருத்தன் வந்து ப்ரப்போஸ் பண்ணான்னு என்கிட்ட சொல்றியடி பைத்தியக்காரின்னு. ஏன்னா என்னை திட்டி கேட்டிருந்தா கூட நான் ஏற்றிட்டு இருந்திருப்பேன் ஜிக்கே. இல்லை, ஆரம்பத்தில் நான் உன் மேலே கோவப்பட்டிருக்கேன்னே கூட வச்சுக்கோ. எனக்கு சொல்லி புரிய வச்சிருந்தா புரிஞ்சுக்காமையா போயிட போகிறேன். சரி, அதை கூட விடு. அந்த லவ் பண்ணதுனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதனால அடுத்து வேற ஒருத்தனோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அதனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ டிப்ரெஸ்ட் ஆனேன். அந்த டைம்லயாவது சொல்லியிருக்கலாம்ல, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம்ல. என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு கேஸ் கொடுத்து என் கல்யாணத்தை நிறுத்த தெரிஞ்ச உனக்கு உன் மனசில் இருக்க காதலை என்கிட்ட சொல்லணுன்ற தைரியம் வரல. ஜிம்மனை வச்சு எப்பவும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். 24/7 நான் என்ன பண்ணாலும் அப் டு டேட் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு நடந்தது எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் ஒரு தடவை கூட உனக்கு தோணலையா என்கிட்ட வந்து உன்னோட காதலை சொல்லணும்னு? சொல்லியிருந்தா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படாமல் இருந்திருப்பேன்னு உனக்கு ஏன் தோணாம போச்சு? எனக்கு பிரியா வந்து பேசினப்ப கூட எதுவும் புரியலை. ஆனால் இந்த தைரியம் படிக்கிறப்ப ஒவ்வொரு வரியிலையும் எனக்கு உன்னோட காதல் தான் தெரிஞ்சுது. நீ எனக்கு காட்டின கேர் தான் தெரிஞ்சுது. அதெல்லாம் பைத்தியக்காரி மாதிரி இத்தனை நாள் தொலைச்சிட்டேனேன்னு நினச்சேன். அன்னைக்கு நைட்டு முழுக்க நான் எவ்வளோ அழுதேன்னு எனக்கு தான் தெரியும். உனக்காக எல்லாருமே நிற்கிறாங்க ஜேகே. நீ லவ் பண்ண என் கூட சேரணுங்கிறதுக்காக உன் தங்கச்சிங்க, உன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே உனக்காக யோசிச்சாங்க. ஆனால் நீ அதுக்காக எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கல ஜேகே. நீ ஏன் சந்தோஷம், ஏன் விருப்பம் அதை பற்றி யோசிச்சது தப்பு இல்லை. ஆனால் நீ என்னை பற்றி யோசிச்சு உன்னோட மனசில் இருக்க எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கல்ல, அது எனக்கு எவ்வளோ வலியாக இருக்குன்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா? சரி, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த ராஸ்கல் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டான். கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான். அவனை நான் திட்டிட்டு
அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து டைவர்ஸ் கொடுக்குறேங்கிற. உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அந்த அளவுக்கு மோசமானவங்கள தெரியல நான் ஜெகேனா? இல்லை அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டேனா என்ன? வயன் அப்படியெல்லாம் வாய மூடு, அங்கேயே நெல்லு. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நீ பேசாத ஜெகே. என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் நீ என்ன நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்றது எல்லாத்தையும் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கு தெரியுமா? ஏன்டா ஏன் மறைச்ச? ஒரு வார்த்தை என்ன நீ உன் ஃப்ரெண்டாக நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம்ல. எல்லாத்தையும் மறைச்சிட்டு இதெல்லாம் தெரியறப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா ஜெகே? இப்போ கூட உன் கூட ஒரு நல்ல லைஃப்பை வாழணும்னு நினச்சானா நீ கொஞ்சம் கூட யோசிக்காம டைவர்ஸ் தர? தேவங்க பிடிச்சிருக்கா? நான் சொன்னா எனக்கு தேவங்க பிடிச்சிருக்க நான் உன்கிட்ட சொன்னேனா ஜெகே? இது வரைக்கும் பார்த்த மாப்பிள்ளைங்கள்ல தேவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசினாரு. காதல் கல்யாணம்னாலே அது மேலே எனக்கு இருந்த வெறுப்பு. அதனால தான் இத்தனை நாள் வரைக்கும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தேன். கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு தான் நினச்சேன். இப்போவும் என் அம்மா என்ன ஃபோர்ஸ் தான் பண்ணாங்க. ஆனால் மற்றவங்களை பார்க்குறப்போ தேவங்க எனக்கு பெட்டராக தெரிஞ்சாரு. அதனால நான் அக்செப்ட் பண்ணேன். மற்றபடி தேவங்க மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. ஆனால் போயிட்டுக்கார மாதிரி தேவங்க கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா இருப்பியான்னு கேட்குற. நான் உனக்கு டைவர்ஸ் தரேன், அவன் கூட போய் வாழன்னு சொல்கிறேன். அசிங்கமா இல்லை உனக்கு? சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனேன் புருஷனை கூட பார்க்க மாட்டேன், கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அங்கேருந்து போய் பால்கனி நின்று அழுதுகிட்டு இருக்கான். ஜேகேக்கு இப்போ வயன் பேசினதெல்லாம் கேட்டு ஒரு பக்கம் ஷாக்காக இருந்தாலும் ஒரு பக்கம் வயன் ஜேகேவை லவ் பண்ணான்னு சந்தோஷமாக இருக்குது. அந்த இதில் அவன் அரை வாங்கினது கூட அவன் மதிக்கவே இல்லை. நேரம் வயன்கிட்ட தான் ஓடுறான். வயன் அங்கே இருக்க நிலாவை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். போன ஜேகே வயனை பேக் ஹக் பண்ணுறான். வயன் அவன் கையை தட்டி விட்டுட்டு இருக்கான். ஆனால் அவன் ஒரு இன்ச் கூட அவளை விட்டு நகர மாதிரி இல்லை. இப்போ எதுக்குடா வந்த? தள்ளி போடா. என் தேவையில்லை டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட சொன்னல, எங்கே இந்த பேப்பர் கூட கையெழுத்து போடுறேன், எனக்கு நீ தேவையில்லை. ஏய் என்னடி பேசுகிற? இப்போ தான் நமக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, இப்போ வந்து டைவர்ஸ் பேப்பர் அது இதுன்னு கேட்குற. அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் தானே சார் ஏதோ பெரிய தியாக ஜெம்மல் மாதிரி எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நீங்கள் தான் பெரிய வல்லனாச்சே. கொடுங்க அந்த டைவர்ஸ் பேப்பர் கொடுங்க, நான் சைன் பண்ணிட்டு போகிறேன். போய் ஒரு நல்ல பையனாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய் என்னடி பேசுகிறேன்? என்னை தவிர உன் லைஃப்பில் வேறு எவனும் கிடையாது. ஓ அது இப்போ தான் தெரியுதா? எனக்கு நீ தேவையில்லை. இவ்வளோ பேசினதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை பாஸ். நான் இப்போவே கிளம்புறேன் என் அம்மா வீட்டுக்கு. என் அம்மா வீடு என்ன இங்கேருந்து 10-15 கிலோமீட்டரா? எதிர் வீடு தானே, நான் போகிறேன், என்னை விடு அப்படின்னு ரூமை விட்டு வெளில போகிறதுக்கு போகிறான். ஜேகே ஒயிரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நிற்க வச்சிட்டு இருக்கான். அவள் நான் போகிறேன் போகிறேன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். ஜேகேவும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். இல்லை நீ டைவர்ஸ்னு எப்போ பேச ஆரம்பிச்சிட்டியோ அதுக்கப்புறம் எனக்கு நீ தேவையில்லை. உன் தங்கச்சி பிரியா தான் என்னை பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். அதனால தான் அந்த நம்பிக்கையாக நான் உன்னை போய் கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு நீ வேண்டாம், நான் போகிறேன். ஏய் இங்கே பாருடே, இந்த பாரு, இந்த டைவர்ஸ் பேப்பர்ஸை கூட நான் கிழிச்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு முன்னாடியே அந்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டான். வைன் அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மித் பண்ணுறான். அவன் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் விட்டுறாத வயன், இவன் பேசின பேச்சுக்கு இவனை சும்மா விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் இவனை ரோஸ் பண்ணணும், அப்போ தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு யோசிச்சிருக்கான். அப்போ ஜேகே இங்கே பாருடி, வேண்டாம், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். உங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணாமல் இருந்தது பெரிய தப்பு. அதுக்கப்புறம் நீ தேவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறப்போ அது தடுக்காதும் ஏன் தப்பு தான். நீ லவ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒருத்தனை அவனை நியாயமாக அடித்து பற்றி விட்டுருக்கணும். அதை பண்ணாததும் ஏன் தப்பு தான். அதே மாதிரி உனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த அலைன்ஸு அந்த மாங்காய் மடையிலும் உன் பக்கம் நெருங்கவே விட்டுருக்கக்கூடாது. அதை பண்ணாததும் என் தப்பு தான் வயன். நான் என் தப்பு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தேவங்க விஷயத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் வயன், என்னை மன்னிச்சிருவாயன். அதெல்லாம் என்னால் முடியாது ஜிக்கி. நீ பண்ணது என்ன சாதாரணமான விஷயமா? என்னால் ஏற்றுக்கவே முடியாது.
அப்படின்னு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேகே ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியல. அம்மா தாயே என்னை மன்னிச்சிருன்னு பையனோட காலிலே விழுந்துட்டான். டேய் 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 என்னடா பண்ற? அடே ஏந்திரடா. இல்லை இல்லை வயன், நீ என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் ஏந்திரிக்க மாட்டேன். ஐயோ ஜேகே ஏந்திரி, டேய் அசிங்கமாக பண்ணாதடா, ஏந்திரடா. இல்லை வயன், நீ நீ என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் ஏந்திரிக்க மாட்டேன். நீ என்னை மன்னிச்சு தான் ஆகணும். ஐயோ ஜேகே ஏந்திரி ஜேகே. ஜேகே என்னடா பண்ற? ஐயோ கால்லேருந்து கையை எடுடா. இல்லை வயன், நீ மன்னிக்கிற வரைக்கும் நான் ஏந்திரிக்க மாட்டேன். டேய் நீ மன்னிப்பு கேட்கறது பிரச்சனை இல்லைடா, புடவையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க. நானே கட்ட தெரியாம அது ஏதோ பேலன்ஸ்ல நிற்குது ஜேகே, கழட்டி கழட்டி விட்டுறாத, ஏந்திரடா மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை எழுப்பி நிற்க வைக்கிறான். என்னை மன்னிச்சிடியா வயன், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறான். ஐயோ இதால் மறுபடியும் முருக ஏறுதே. இப்போ வயனோட மைண்ட் வாய்ஸு என்ன காலையே விழுந்துட்டான். இது ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் இருக்குது. பிரியா உன்னோட ஐடியா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இவனை இப்படியா விட்டுடக்கூடாதே, இன்னும் ஏதாவது பண்ணணும் வயன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஈவெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு வயன், இதுக்கு மேலே என்னென்னடே பண்ண சொல்கிற? பண்ண தப்புக்கு காலிலே விழுந்துட்டு நீ சாஸ்டாங்கம்மா. இதுக்கு மேலே ஒரு புருஷன் என்னடே பண்ண முடியும்? நீ என்ன பண்ணாலும் என் மனசு மாறாத மிஸ்டர் ஜியான். என்னடி என்னடி பேர் போய் இப்போ என்னமோ சொல்கிற? அது நீ என்னை விட பெரியவர்ல, மரியாதை கொடுக்கணும்ல. அடியே நீயும் நானும் பிறந்தது ஒரே நாள், ஒரே நேரம், ஒரே டைம். அடி எல்லாமே ஒன்று தாண்டா வெண்ண. என்னடி தங்கச்சி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? உன்னெல்லாம் அப்படித்தாண்டா பேசணும். முதல்ல அவள் உன்னை திட்டுறப்பெல்லாம் எதுக்கு தான் என் ஃப்ரெண்டை போட்டு அப்படி திட்டுறாலோ தெரியலன்னு நினச்சேன். ஆனால் இப்போ உன் கூட இருக்கிறப்ப தானே தெரியுது, உன் கூட இருந்தாலே உன்னை இப்படி தான் திட்டணும்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அப்புறம் பீப்பில் கூட திட்டுவேன். என்னடி பேசுகிற? அப்படி தாண்டா பேசுவேன் வெண்ணம் அவனே. ஐயோ என் மானமே போகுது. எல்லாத்துக்கும் என் பாசம் தான் காரணமாக இருக்கும். அப்படியே பிரியா எனக்கு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு ஜெகே, இதுக்கு மேலே என்னை தடுக்காத. நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறேன். எனக்கு வலியை விடு, வலியை மறைச்சிக்கிட்டே நிற்காத. நல்லா பணம் வர மாதிரி நெடுன்னு வளர்ந்துருக்கேன். என்னாலலாம் உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு போராட முடியாது. தயவு செஞ்ச வலியை விட, நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி வைன் இன்னுமே குதிச்சுக்கிட்டே தான் இருக்கா. ஆனால் ஜேகே அவளை போக விடுறதா இல்லை. வைன் இப்போ ஜேகேவை தள்ளி விட்டுட்டு போய் டோரை ஓப்பன் பண்ணோன்னு போகிறான். ஜேகே வைனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவன் 2 சைடு ஹேண்ட்லேயும் கையை வச்சுட்டு, இங்கே பாரு வயன், என்னை விட்டு நான் உன்னை போக விட மாட்டேன் வயன். டே நீ என்னடா என்னை விடுறது? அதான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டல, நான் போக தான் போகிறேன். அடி நான் அந்த பேப்பரையே கிழிச்சு போட்டேன்டி. பரவாயில்லடா, நான் புதுசாக வாங்க வேண்டாம், நீ அதில் சைன் பண்ணி கொடுத்து தான்டா ஆகணும். என்னடா பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு டான்னு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கான். ஜேகேக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வயன் வாய் ஓயிற மாதிரியும் தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரெஷர் தாங்காமல் வயனை எடுத்து படிச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவ்வளோ நேரம் தொண்ணு பேசிட்டு இருந்த வயன் கிஸ்ல அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். இப்போ 2 பேரும் ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸில் அந்த கிஸ் பிரேக் ஆகுது. இவ்வளோ நேரம் தொண்ணு கத்திக்கிட்டு இருந்த வயன் இப்போ சைலண்டாக ஆகிட்டா. ஜேகே வயனை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறான். வயனுக்கு அந்த ஸ்மைலு சாச்சுப்பட்டான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஜேகே அவனோட ஒரு ஹேண்டை வயனோட வெயிஸ்டில் கொடுத்து அதில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவனோட இன்னொரு ஹேண்டை எடுத்து அவளோட சீக்ஸில் வச்சுட்டு அவளோட ஃபேஸை பார்த்து கேட்டுட்ருக்கான். வயன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் வயன். எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் சின்ன வயசுலேருந்தே உன் மேலே இருக்கு. நியாயமாக பார்த்தா நான் இதை எப்பயோ கன்ஃபஸ் பண்ணியிருக்கணும். நான் பண்ண தப்பு தான், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் உனக்கு ஒருத்தன் ஃபர்ஸ்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணானே, அப்போயே இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். சரி, அதிலிருந்து நீ ஒரு பெரிய ப்ராப்ளம்குள்ளே மாட்டின. அப்போயாவது உனக்கு பக்கபலமாக இருந்து இதை நான் சொல்லியிருக்கணும். உனக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணப்போ கூட நான் இதை பற்றி உன்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் மறைமுகமாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஜெமினை வச்சு உன்னை ஃபாலோ பண்ணதெல்லாம் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான். நீ சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ணனே தவிர்த்து நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நான் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டேன். எனக்கு தெரியுது அது நான் பண்ண பெரிய தப்புன்னு. நான் உன் கூடவே இருந்திருக்கணும்.
உன்னை இந்த பிரச்சனையிலையும் மாட்டாம நான் பார்த்துருக்கணும். இப்போ சொல்லி ஒரு பிரோஜனமும் இல்லை, எனக்கு புரியுது. ஏன்னா நீ நிறைய ஹர்ட் ஆகிட்ட. அது எல்லாத்தையும் பார்க்குறப்போ நீ எந்த அளவுக்கு பிரேக் ஆனியோ அதே அளவுக்கு நானும் உடஞ்சி அழுதுருக்கேன் வாயன். என்னோட ஃபீலிங்ஸை யார்கிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. ஜெமனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கட்டத்தில் ரியா கண்டுபிடிச்சிட்டான். கேட்டா நிறைய திட்டினான். ஜெமனும் நிறைய திட்டிருக்கான் அவங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ண சொல்லி. ஆனால் எங்கே கன்ஃபஸ் பண்ணா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பாயில் ஆகிடுமோன்னு அதை நினச்சி நான் இவ்வளோ நாள் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ ஏதோ ஒரு மேஜிக் நடந்த மாதிரி இருக்கு வாயன். பிரியா எனக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவள் இதை பண்ணாமல் இருந்திருந்தா உன்னை நான் இந்த லைஃப்பில் மிஸ் பண்ணியிருப்பேன்ல. நான் நினச்சேன் நீ அவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரேடியாக போயிடலான்னு. திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து உங்கள் யாரையும் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன். ஏன் அப்ராட்க்கு போகிறதுக்கு டிக்கெட் முதல் கொண்டு நான் ரெடி பண்ணிட்டேன். அட பாவி, என்ன சொல்கிற? ஆமாம் வயன் ஜெக்கி, ஆனால் நீ இருக்கியே. ஒருவேளை பிரியா இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா அப்போ எனக்கும் தேவங்க நடக்கிற கல்யாணத்தை பார்த்துட்டு இங்கேருந்து போயிருப்பியா? கண்டிப்பா. ஆனால் ஏன்? ஏன்னா எனக்கு உன்னோட ஹாப்பினஸ் தான் வயன் முக்கியம். ஜெக்கி, நீ ஏன்டா இப்படி இருக்க? தெரியல வயன், அப்போத்துலேருந்தே இப்படி இருந்து பழகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட டெசிஷனுக்கோ மரியாதை கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ சந்தோஷமாக இருப்பியான்னு நான் யோசிக்காமல் விட்டுட்டேன் வயன். அதுதான் என்னோட பெரிய தப்பு. பட் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நான் எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். முதல்லையே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்துருக்கணும் வயன். இல்லை ஜேகே, நானும் ஃபர்ஸ்ட் அதை தான் நினச்சேன். ஒரு வேளை நீ அப்போ பண்ணியிருந்தேன்னா மேபி அக்செப்ட் பண்ணாமல் கூட போயிருந்துருக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு ஒரு பாண்ட் வந்திருக்காது ஜேகே. நீ இவ்வளோ நாள் என் கூட ஃப்ரெண்டாக இருந்து இப்போ வந்திருக்க இந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்திருக்காது. ஏன் ஈவன் நமக்கு பிரேக்கப் கூட ஆகியிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம சேரணுங்கிறது தான் நம்மளோட ஃபேட்டு போல் இருக்கு. ஆனால் எவ்வளோதான் வழி மாறி போனாலும் நம்மளோட டெஸ்டினி யாரோ அவங்க கூட தான் கொண்டு வந்து சேர்க்குங்கிறத நான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை குழப்பம் நடந்தாலும் கடைசியில் நம்ம சேரணும்னு இருந்திருக்கு. நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றா தான் இருக்கும். லைஃப் லாங் ஒன்றா தான் இருக்க போகிறோம். இதை நினைக்கிறப்பவே சந்தோஷமாக இருக்கு. எந்த கப்பிள்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்? ஒரே டைமில் பிறந்து ஒன்றா வாழ்ந்து ஃப்ரெண்ட்ஸாக மாறி அதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் பண்ணி அண்ட் இதுக்கப்புறம் லவ் பண்ண போகிறோம். எத்தனை கப்பிள்ஸ்க்கு கிடைக்கும் ஜேகே இந்த மாதிரி ஒரு சான்ஸ்? ஆமாம் வயன், எனக்கும் அதான் தோணுது. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே நீ தான் என்னோட லவ், என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நீ மட்டும்தான் வயன். ஜேகே, இதை நான் சொல்லணும்னு தானே எதிர்பார்த்தேன். என்னது? ஐ லவ் யூ வயன். ஜேகே, I love you. I love you to the core, ஜேகே. என் லைஃப்பில் எப்போவும் என்னை விட்டு போயிடாத. என் உயிர் போகிற வரைக்கும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் வயன். என்னடா பேசுகிற? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நம்மளோட லைஃப் ஜேர்னி ஒன்றா தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ரம் பர்த் டு ஈவன் த டெத் கேன் செப்பரேட் அஸ். ஆமாம், கண்டிப்பாக யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது வயன். அப்படியே ஏதாவது ஒன்றுனாலும் நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு வயன் வாயை திறக்கிறதுல ஜேகே வயனை அகெயின் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்புறம் வயன் அந்த கிஸ்ஸை ப்ரோக் பண்ணிட்டு, என்னடா பண்ணுற? பொசுக்கு பொசுக்குன்னு கிஸ் பண்ணிடுற, பேச விடுடா. ஐயோ வயன், எனக்கு இப்போ நடக்கிறதெல்லாம் அப்படியே என்னோட கனவு மாதிரி இருக்கு. லிட்ரலி இப்போ நான் நிஜத்தில் இருக்கேனா இல்லை கனவுல இருக்கேனா என்னால் அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல வயன்.
என்னால் இப்போ கூட நம்ப முடியல. நீ எனக்கு இவ்வளோ க்ளோஸா? எனக்கு எனக்கு அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல வயன். ஓ, உனக்கு இன்னும் இது கனவா நனவான்னு வேற சந்தேகமாக இருக்கா? ஏண்டா டே, 2 தடவை முத்தம் கொடுத்துட்டேன், இருந்தாலும் உனக்கு என்ன இது கனவாவா தெரியுது? ஆமாம் வயன். இப்போ இது கனவுல நான் ப்ரூவ் பண்ணுறேன். எப்படி பண்ணுவேன் வயன் அப்படின்னு ஜேகே கேட்குறான். வயன் ஜேகே இவனை இடுப்பு பிடிச்சு கிள்ளிட்டான். அடியே, என்னடி பண்ற? நீ தானே கேட்ட கனவா நனவான்னு தெரிஞ்சுக்கணும்னு. அதான் எப்படி இப்ப தெரிஞ்சதா இது கனவா நனவான்னு? கிள்ளிட்டு தெரிஞ்சதா நான் கேக்குறேன். எனக்கு தெரிஞ்சது வயன், உனக்கு தெரிய வேண்டாம். ஏய், என்ன பண்ற? நீ பண்ண அதே தான் வயன் நானும் பண்ண போறேன் அப்படின்னு வயன் அப்படியே பேக்வேர்டில் மூவ் பண்ண வைக்கிறான். 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி பெட்டில் விழுகிறாங்க. ஜேகே அகேன் வயனுக்கு க்ளோஸாக லீன் ஆகுறான் அவளை கிஸ் பண்ணுறக்கு. வயன் அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணுறதுக்காக அவள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். போதும், எந்திரிங்க. கண்ணை மூடி ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், கதை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே ட்ரீம்ஸ் ஆஃப் வயனுக்கோ காட்டாது. கிம்ஸ்லோவோட ஹையஸ்ட் ரொமான்டிக் பாயிண்ட்டே அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது மக்களே. இதுக்கு மேலே உங்கள் ஓன் இமேஜினேஷனில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்டோரி ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு பயங்கரமான தலைவலி. திவ்யாவுக்கு அடுத்து நான் வேறு ஒருத்தருக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றத நான் இந்த 5 ஷாட்டில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பாடுபட்டுட்டேன். திவ்யாவோட இந்த 5 ஷாட்டுமே நான் ஜஸ்ட் 3 டேஸில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இதை என்னால் லிட்ரலி முடியல. அவ்வளோ ப்ளூபர்ஸ் இருக்குது, அவ்வளோ டைலாக்ஸை மாற்றி பேசி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் நான் அட்டாச் பண்ணுறேன். விருப்பம் இருக்காங்க கேளுங்க, இல்லைனா இதோட டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கல்விடுங்க, அவ்வளோதான். அந்த குழந்தைங்க தேவங்கன் வயன் தான். ஃபஸ்ட் எபிசோட்லேயே வா, அது ஜேகே அண்ட் வயனடி. ஆரம்பமே அமோகமாக இருக்குங்க. தேவங்க வயனா ரொம்ப பிடிக்கும். அவன் பின்னாடி இருந்து அந்த பையனை தள்ளி கீழே விட்டு கொலை பண்ணிட்டான். 5 வயசு பையனுக்கு கொலை பண்ணிட்டான். ஆனால் அது தேவங்க இல்லடி, ஜேகே. என்னதான் அப்ராடில் இருந்தாலும் வயனை பற்றி ஜேகேடி அது. ஐயோ, ஏன் இப்படி சொதப்புற? தேவங்க அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. தேவங்க ஜிம்மனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். கடவுளே, ஐயோ அது தேவங்கம்மா, ஜேகேம்மா. ஜிம்மன் தேவங்க கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருப்பான். ஜிம்மன் தேவங்க கிட்டயா சொன்னான்? அது ஜேகே ஜேகே ஜேகே. அதெல்லாம் கரெக்டு தான் மிஸ்ஸஸ் ஜியான். ஜேகேவோட அம்மா எங்கே இருக்காங்க? மிஸ் ஜியான். வயனோட பெரியம்மா எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. இந்த டைலாக் இங்கே தேவையே இல்லை. ஆமாம் ஜெமினே, பொண்டாட்டி உன்னை கூப்பிடுச்சு, பொண்ணு மாதிரி பேச சொன்னா ஆம்பளை வாய்ஸ் வருதே. ஐயோ, இங்கே என் தாத்தா வேறு டார்ச்சர் பண்ணுறாரு காய்ஸ், ஏதாவது முடியல. ரெக்கார்ட் பண்ணுறப்ப தான் அவர் பாட்டு போட்டு சவுண்டாக வச்சு கேட்க தோணும். என்னடி மீனாட்சியா, காலம் போன கடைசியில் இந்த பாட்டெல்லாம் உனக்கு தேவையாயா? வெள்ளங்க முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்போ என் தம்பி வந்துட்டான். மனுஷனை நிம்மதியாக ரெக்கார்ட் பண்ண விடுறீங்களாடா? என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்களே. வீட்டில் யாரும் இல்லைன்னு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பால்கார் வேற வீருன்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சா இந்த தேவங்க என் மண்டைக்குள்ளே உட்காந்துட்டு என்னை போட்டு பாடாக படுத்துறான். மிஸ்டர் கிம் தேவ், கொஞ்சம் நேரம் என் மண்டையிலிருந்து ஒரு 1 hour என்னை பீஸ்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண விடியா? எல்லா டைலாக்லேயும் ஜேகேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தேவங்கன்னு உளறிட்டு இருக்கேன். ஐயோ, எஃப்எஃப் ஆத்தர்ஸ் உங்களெல்லாம் பாராட்டியே ஆகணும். எப்படி தான் அட் அ டைமில் 7 பேருக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ. இந்த ஒருத்தன் என் மைண்டுக்குள்ளே உட்காந்துட்டு என்னை பாடாக படுத்துகிறான். ஆமாம், இந்த பிரியா 1 time ப்ராமிஸ் பண்ணிட்டா எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடுவேன். இது உனக்கே கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இல்லையாடி? இங்கே பாருங்கள், என் லைஃப்பில் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் போடுவேன்.
ஃபார்வர்ட் ஃபார்வர்ட். எனக்கு பெருசாக லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேரேஜ்லேயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் எதுக்குடா பொண்ணு பார்க்க வந்த? 5 வயசு நினச்சி ஃபோனில் பேசிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் என்னோட ஒய்ஃப் கூட தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி மைண்ட் செட் பண்ணிட்டேங்க. அப்படியே கொஞ்சமாவது தேவை மாதிரி பேச ட்ரை பண்ணடி, பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஏன் தேவங்க அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு மேலே தேவங்கன்னு வந்துச்சுன்னா செருப்பாக அடிப்பேன். இங்கே பாருங்கம்மா, நானும் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. பொண்ணு மாதிரின்ட்டு எதுக்கடி ஆண்டின்னு கூப்பிடுற? இங்கே பாரு தேவம், நான் ஒன்று பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? சோகமான டைலாக்ல கூட தேவங்க. கடவுளே. என்ன பாஸ், பேய் வர டைமில் இங்கே என்ன பண்ணுறீங்க? நடுச்சாமத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை இல்லை, நடுராத்திரியில் பேய் வாக்கிங் போகிற டைமில் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஐயோ, எது கரெக்டாக வரும்? எப்படி வந்தாலும் நம்ம ஜேகேசியவனுக்கு பேய் தான் பயம். ஸோ எந்த டைலாக் போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு தான் பேய் பிசாசுன்னா ரொம்ப பிடிக்குமே ப்ரோ. அதனால் அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண வேண்டியதானே. அடி பிரியா. அண்ணா, என் பேர் மின்சி. உன்னோட குட்டி தங்கச்சி. இந்த பிரியா அண்ணிக்கிட்ட, பிரியா அவளுக்கு அக்கா அடி. இந்த பிரியா அக்கா கிட்ட நான் எத்தனை தடவை தெரியுமா சொல்லியிருக்கேன் ஒன்று கூட்டிகிட்டு வர சொல்லி. டேய் அண்ணா, என்னடா பண்ணுற? இங்கே ரெண்டு பேரும் என்னை விட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க? மின்சி ஸ்லாங் வருதா? ஜிம்முன்னு சின்ன யாரை லவ் பண்ணிச்சு? ஜிம்முன்னு சின்ன லவ் பண்ணிச்சு. ஆமாம், ஜிம்முன்னு அட்ட டைமில் சின்னன்ற கூட படிக்கிற பொண்ணையும் ரோஷினிங்கிற ஸ்கூல் பொண்ணையும் ஒன்றை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தான். யானும் ஜிம்முன்னா அடிச்சுக்கிட்டு மாறுவாங்க. பார்க்குறக்கே கண் கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் அதுங்க ரெண்டும் ரொமான்ஸ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாரு, நோ பர்சனல் வெஞ்சன்ஸ். இங்கே பாரு ஜெகிஷியோன், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. ஜெகிஷியோன் எங்கே வந்தா? ஐயோ, ஒன்று தேவங்கின்ற இல்லை ஜேகேசியோன்ன்ற ஒன்று வச்சு நான் என்ன தான் பண்ணுவேன்? அண்ணனு கூட பார்க்க மாட்டேன், அசிங்கமாக திட்டிடுவேன். போட்டா வெண்ணம் அவனே வென்று. நான் அதிகமாக சேட்டை பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருப்பா. அவளும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மிட் நைட்டில் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேக்கரியில் அவங்கள தவிர்த்த வேறு யாருமே இல்லை. அங்கே ஒரு மிடில் ஏஜ் மாற்றி சொல்கிறேன். ஐயோ, அந்த 2 பேரை மறந்துட்டேனே. அவங்க அந்த ரோட்டில் போக்கிட்டு இருக்கப்போ ஒரு பாட்டி தலையை விரிச்சு போட்டு அந்த நைட்டில் இன்னைக்கு ரியலாக அந்த பாட்டியை பார்த்து, அந்த பாட்டியே அவங்கள எதுவுமே பண்ணலை. ஜிம்மன் அந்த பேயை பார்த்துட்டு அம்மா பேய் ரியாக்ஷன் பத்தலை. ஜேகேசியோன் மாதிரி மகா மட்டமாக இருக்குது. நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம் மிஸ் ஜியான். அதான் என்னைய வேணாலும் கேட்கலான்னு சொல்கிறேன். எப்படி எல்லா பொண்ணுங்களும் ஒரே கேள்வி கேட்குறீங்க? லிட்ரலி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டேன். ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன், என் உடன்பிறப்புக்கு பொறுக்க மாட்டேங்குதுங்க. ரெக்கார்ட் பண்ண விடாம டார்ச்சர் பண்ணுறான். சும்மா போன ஜென்மம் பொண்ணாக்கு ஜென்மம்னு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்க டிவியை போட்டு நான் ஒட்டைக்க போகிறேன். ஆமாம்மா, ஜேகே வைனை தான் லவ் பண்ணுறான். ஏண்டி இதை முதலையே என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருந்தா என்ன கிழிச்சிருப்பீங்களா? பிரியா, நீங்கள் ஃப்ளர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது மிஸ்டர் கிம். ஆனால் அது ரியல் லைஃப்பில் நடக்காது. அதனால நான் என் ஆசை இப்படி தீர்த்துக்கிறேன். நான் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் தான் இந்த கோனஸ் விற்கிறவன், குல்ஃபி ஐஸ் விற்கிறவன், வெங்காயம் விற்கிறவன், தக்காளி விற்கிறவன்லாம் வந்து டார்ச்சர் பண்ணுறான். மக்களே முடியலை. ஏம்மா, இப்போ உங்கள் அண்ணனுக்காக நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோன்னு வச்சுக்கோ. நீங்கள் எதுக்கு ஒத்துக்கணும்? அப்புறம் என் தம்பி காலம் முழுக்க சன்னியாசியாக தான் இருக்கணும். அவன் ஆல்ரெடி சாமியாராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். என் ஆளை ரொம்ப டேமேஜ் பண்ணுறனோ? போவோம், நம்ம தேவங்க தானே. ரெக்கார்ட் பண்ணால் மட்டும் எங்கேருந்து தான் இந்த டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு தெரிலங்க. பூனையிலேருந்து குரங்கு வரைக்கும் டார்ச்சர் பண்ணுது.
இங்கே சுகா குட்டி குழந்த மாதிரி கத்துதுங்க. சி, பூனை குட்டி குழந்த மாதிரி கத்துதுங்க. மணி சத்தம்லாம் கேட்குது. ஆக மொத்தத்தில் நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மணி அடித்து விபதி அடிச்சிட்டிங்களடா. இன்னும் எனக்கு மொட்டை அடித்து அழகு மட்டும் தான் குத்தலை, அதையும் செஞ்சுருங்கடா. ஐயோ, இந்த ஜிகேஎஃப்எஃப் எந்த நேரத்தில் ரெக்கார்ட் பண்ண உட்காந்துடும் தெரில, அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். வயன், எனக்கு எப்படியும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு விருப்பம் இல்லை நீ எப்படா சொல்லுவ? இவர் லவ் பண்ணுவாராம், கல்யாணம் பண்ணுவாராம், அப்புறம் டைவர்ஸ் பண்ணுவாராம். இதுக்கு தான் நான் பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பலாம். இவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறக்கா நான் பண்ணி வச்சேன். எப்பவும் மிஞ்சி பார்க்குற வேலையை கடைசியில் என்ன பார்க்க வச்சுட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி ஜிம்மன் குடும்பத்தில் கும்மி அடிச்சாச்சு. சின்ன யானை ரோஷினி 3 பேரையும் இன்வால்வ் பண்ணிட்டேன். அட்டா யோனு மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மட்டும் வச்சு தரமாக செஞ்சு விட்டுறேன். பேசாமல் ஜேகேவை ஒரு பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி வச்சுருவா. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு என்னை ரொம்ப வெறுப்பேற்றிட்டான். அதனால் பேசாமல் ஒயனை கொலை பண்ணிவிட்டு ஜேகேவை அந்த பொண்ணு கூட மிங்கிள் பண்ணி விட்டுறலாமா? சைக்கோ மோட் ஆக்டிவேட்டட். இப்படி நீ பண்ணலாம், ஆனால் எஃப்எஃப்ஐ இழுத்துருவியே. ஸோ இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னுல்ல, டிவோர்ஸை கொடுறா. நான் என்ன எங்கள் அம்மா வீடு இங்கேன்னு இந்த 10-15 கிலோமீட்டரா? எதிர் வீடு தானே, நான் இப்போவே கிளம்புறேன். ஐயோ வயன் வயன், அப்பெல்லாம் போகாத வயன், ஓவர் ஆக்டிங் பண்ணாத வயன். இயற்கை சீற்றங்கள் அத்தனையும் என்னை ரெக்கார்ட் பண்ண விடாமல் தடுக்கணும்னு இன்றைக்கி ஃபுல் ஃப்ளட்ஜாக இருக்காங்க. எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுதுங்க. ஜேகே வயனை போய் பேக் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். பேக் ஹக் பண்ணி எப்படி கிஸ் பண்ண முடியும்? வயனோட வேஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி அதை ஹக் பண்ணுறான். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே உனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. நானே ட்ரை பண்ணாலே என்னால் பேச முடியல. நீ தானடா கேட்ட டிவோர்ஸை? நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். நான் போய் வேறு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு நீ வேண்டவே வேண்டாம். இப்போவே கிளம்புறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு. ஜேகே சாஷ்டாங்கமாக வயனோட கால்லையே விழுந்துட்டான். ஜேகேன்னு இல்லை, த வேர்ல்டு மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன் கிம் தேவங்கா இருந்தாலும் கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டி காலில் விழுந்து தான் ஆகணும். இந்த டைலாக் இப்போ அவசியமா? இங்கே நீ தேவங்க கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணுமா? லைட்டு சவுண்டெல்லாம் கேட்குது. ஐயோ ஜேகே, காலை விடு ஜேகே. இல்லை வயன், நான் விட மாட்டேன் வயன். அடே காலை பிடிக்கலடா, நீ புடவையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கேன். நானே அதை அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுட்டுருக்கேன். கழநீரை போதுடா, காலை விடுடா. அவமானமாக போச்சுங்க. ஜேகே வயன் அப்படியே ஃபார்வேர்டாக நடக்க வைக்கிறான். ஐயோ, அது ஃபார்வேர்டு இல்லை, பேக்வேர்ட். இப்போ 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி பெட்டில் விழுகிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வயனை கிஸ் பண்ணுறக்கு கிட்ட லீன் ஆகுறான். வயன் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்னால் பேச முடியல. அவ்வளோதான், இதுக்கு மேலே கிம்ஸால் பேச முடியாது கைஸ். கிம்ஸு, குழந்தைங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. உன் சேனலில் இருக்கிறது 3/4 ஸ்கூல் வாண்டிங்க தான். இதுக்கு மேலே பேசின ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அடிச்சு விட்டுருவான். வேண்டாம். ஆமாம், இல்லை நான் மட்டும் நான் பேசி கிழிச்சிருவேன். எனக்கு இதுக்கு மேலே எதுவும் வராதுங்க, அதுதான் உண்மை. நானே அப்ரூவர் ஆயிடுறேன். ஓகே, ஹாய் காய்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் வயன். ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்குற ட்ரீம்ஸ் ஆஃப் வயன். ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்க ட்ரீம்ஸ் ஆஃப் வயன். நான் உங்கள் கிம்ஸ் லவ். இன்றைக்கி நம்ம நீங்கள் பார்த்துருக்க ட்ரீம்ஸ் ஆஃப் வயன். நான் உங்கள் கிம்ஸ் லவ். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட என்னன்பே ஓட பார்ட் 4 5 ஐயோ, இது ஃபைனல் பார்ட்டுடி. ஹாய் காய்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க ட்ரீம்ஸ் ஆஃப் வயன். நான் உங்கள் கிம்ஸ் லவ். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட என்னன்பேயோட பார்ட் எத்தனை ஓட இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கேட்குறவங்கெல்லாம் ஓடிடுவாங்க. போதுங்க, போதும், முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே என்னால் முடியாது. அழுகழுகையாக வருது. இதுக்கு மேலே நான் ரெக்கார்ட் பண்ணனா சத்தியமாக சிரிச்சிருவேன்.
இந்த ரெக்கார்ட் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு சதி பண்ணது இந்த கிம் தேவாங்கன்ற ஒரு பையன் தாங்க. என் மண்டைக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னை பாடப்படுத்திக்கிட்டு இருக்கான். வாயை திறந்தாலே தேவாங் தேவாங் தேவாங்கன்னு தான் வருது. ஒரு இடத்துல கூட ஜேகேன்னு வர மாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் ஜேகே சியான்னு வருது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஒழுங்காக கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இல்லை அதுக்கப்புறம் சேனல்ல இந்த வீடியோ வராது பார்த்துக்கோங்க. வீடியோவும் வராது, லைவும் வராது. இது வந்து ஓப்பன் வார்னிங்கா சேலஞ்சா ஏதோ ஒன்று. எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணலன்னா அதுக்கப்புறம் வீடியோ வராது. நான் கோச்சிக்கிட்டே எங்கேயாவது ஒரு மாதம் போயிடுவேன். ஸோ ஒழுங்காக கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க நல்ல பிள்ளைங்களா. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. என்ன நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்தீங்களா? தயவு செஞ்சு இதுக்காவது எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான், இதோட என்னன்பே 5 ஷாட் கம்ப்ளீட்டட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதுக்கு ஸ்பெஷல் பார்ட்லாம் கேட்காதீங்க. சத்தியமாக ஸ்பெஷல் பார்ட்னு நான் போட ஆரம்பித்தேன்னா அது ஒரு எஃப்எஃபாக கண்டினியூ ஆகிடும். ஐ கான்ட் கோ நான் டேக் தட் ரிஸ்க்கு. எனக்கு இதுக்கு வாய் ரொம்ப ஜாம் ஆகுது. இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிம்ஸ் லவ். டடா, பாய்.